தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். பச்சை தமிழர், பெருந்தலைவர், கர்ம வீரர், சுதந்திர போராட்ட தியாகி, முன்னாள் முதலமைச்சர் பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய 124வது பிறந்த நாளை இன்னைக்கு எல்லா பகுதியிலுமே ஒரு விழா எடுக்கிறார்கள். அவருடைய பெருமையை, புகழை நாட்டுக்கு பறைசாற்றும் வண்ணமாக இன்று அவருடைய பிறந்த நாள் எல்லா பகுதியிலும் கொண்டாடப்படுகிறது. குறிப்பாக பெருந்தலைவர் காமராஜரை அவர் பச்சை தமிழர் என்ற முறையில் அவருக்கு சென்னையிலே நினைவு மண்டபம், அதுபோல் அவருடைய அஸ்தி கரைக்கப்பட்ட கன்னியாகுமரியில ஒரு மணிமண்டபம், அவருடைய இல்லம் விருதுநல்லூர் அவருடைய இல்லத்தை ஒரு நினைவகமாக மாற்றியது எல்லாம் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அதுபோல் அவருடைய பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்து இன்னைக்கு எல்லா பகுதியிலும் எல்லா பள்ளிகளிலும் இன்னைக்கு அவருடைய பிறந்த நாளை அவர் எப்படி கல்வி காட்டிய அந்த தொண்டினை எல்லா இடமிலும் இன்னைக்கு புகழ் பாடப்படுகிறது, அவருடைய பெருமை பேசப்படுகிறது. அவருடைய அந்த செயல்பாடு இன்னைக்கு எதிர்கால சமுதாய தலைவர்களாகிய மாணவர் மத்தியிலே விதைக்கப்படுகிறது. அதே போல நம்முடைய முதலமைச்சராக இருக்கும்போது அவர் திருச்சியில் உள்ள நூலகத்துக்கு காமராஜர் பெயரை தான் சூட்டினார்கள். மெரினா சாலைக்கு காமராஜர் சாலை என்று பெயர் சூட்டப்பட்டது. சென்னை விமான நிலைய அந்த உள்நாட்டு முனையத்துக்கு பெருந்தலைவர் காமராஜர் பெயர் சூட்டப்பட்டது என்று நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் அவருடைய புகழை, பெருமையை உலகிற்கு பறைசாட்டியது, அவருடைய பெயரை விளங்க செய்தது என்றால் அதை யாரும் மறுக்க முடியாது. இன்றைய தினத்திலும் நாம் அவருடைய புகழை பாடுவோம், அவருடைய தியாகத்தை, சிந்தனைகளை எல்லா இடமும் பரப்புவோம், அதை உலகுக்கு தெரிய செய்வோம் என்று வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம். லாக்அப் டெத் மட்டும் இல்ல, ஒவ்வொரு நாளும் கொலைகள் நடக்கிறது. நகைக்காக முதியோர் பெண்கள் கொலை செய்யப்பட்டு நகைகள் களவாடப்படுகிறது. ஆங்காங்கே கஞ்சா மற்றும் பிற போதைப் பொருட்கள் எல்லாம் நடமாட்டங்கள் அதிகரித்துள்ளது. அதை ஆங்காங்கே தினமும் அதனால் கைது செய்யப்படுகிறார்கள். லாக்அப் டெத் இதுவரைக்கும் 4 லாக்அப் டெத் நடந்திருக்குது. இதே ஒரு லாக்அப் டெத் நடந்ததற்கு வாய்கிழிய முதலமைச்சர் நம்முடைய தளபதியார், அன்றைய முதலமைச்சர் தளபதியாரை பேசிய முதலமைச்சர் இன்னைக்கு மௌனம் காக்கிறார். அதனால நம்முடைய தமிழ்நாடே இன்னைக்கு சட்ட ஒழுங்கு சந்திச்சிருக்கிறது. மக்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை இல்லை, பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு என்பதை அறவே இல்லை என்பதை நான் இந்த அரசின் மீது குற்றச்சாட்டாக வைக்க விரும்புகிறேன். கண்டிப்பா எப்போதும் ஜூன் 12 அந்த 5 ஆண்டுகளாக நல்ல மழை பொழிந்தது, தண்ணீர் பிரச்சனையே இல்லை, விவசாயத்துக்கும் தண்ணீர் பிரச்சனை இல்லை, விவசாயம் அமோகமாக விளைச்சல் இருந்தது, அதிக அளவில் விளைச்சல் இருந்தது அப்படின்றது உண்மை. இன்னைக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனா இந்த ஆண்டு 12ஆம் தேதி இன்னும் வரைக்கும் காவிரியில தண்ணி திறக்கப்படவில்லை, குறுவைக்கு தண்ணீர் வழங்கப்படவில்லை. விவசாயிகள் எல்லாம் மிகவும் சோர்ந்து போயிருக்கிறாங்க. ஆனா ஆளுங்கட்சியினர் என்ன சொல்றாங்க? திமுக தான் இவங்களை ஏவி விடுது, தூண்டி விடுதுன்னு சொல்றாங்க. ஆனா உண்மை நிலவரம் அல்ல. விவசாயிகளுடைய பயிர் கடனும் முழுமையா தள்ளுபடி பண்ணல, ஆனா தளபதியார் தள்ளுபடி பண்ணியிருந்தார். ஆனா இன்னைக்கு தண்ணியும் வழங்கல. தண்ணி வழங்குவதற்கு, மேகதாவை அணை கட்டுறதுக்கு இவர் ஓங்கி உறுதியாக ஒரு தடை சொல்வதற்கோ அந்த அரசை அங்க ஆளுகின்ற காங்கிரஸ் அரசு நடவடிக்கை எடுக்கும், முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கல. இல்லை, இந்த விவசாயிகளுடைய பிரச்சனைக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும், எடுக்கல. ஆகவே கண்டும் காணாதவராக, கேட்டும் கேளாதவராக முதலமைச்சர் இருந்து வருகிறார்.